வெல்கம் டு நீலமேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2ல கேட்கிற சிலபஸ்ல இருக்கிற மயங்கொலி சொற்கள் நா வேறுபாடு, லா லா வேறுபாடு, ரா ரா வேறுபாடு என்னும் மயங்கொலி சொற்களை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நாம புக்ல எங்கெங்க மயங்கொலி சொற்கள் கொடுத்துருக்காங்க, பழைய புக்கு புது புக்கு எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அவுட் சோர்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அவுட் சோர்ஸ்ல இப்போ 2வது வீடியோ போட போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கும் கூட சப்ஸ்கிரைபும் அது கூட இருக்க பெல் ஐக்கன் ஆட்டிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காட்டும். வாங்க நண்பர்களே, நம்ம அடுத்து போன வீடியோவில் நம்ம அன்னார் அன்னார்னா என்னன்னு பார்த்தோம். பகைவர் தமையர், அன்னார்னா கல்நார்னு பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் அண்மையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்மை அருகு அடை அடையுந்த தன்மை. ஓகேங்களா? அருகு அடையுந்த தன்மை அணுமை. ஓகேங்களா? அருகு அண்மை 3 சொல்லி அண்மை. ஓகேங்களா? 3 சொல்லி இன்னும் வந்து அண்மை வந்துச்சுன்னா அருகு அடையுந்த தன்மை அணுமை பொன்னின் இங்க என்ன கேட்டு கலித்தொகையில பொன்மணி இல்லம் அண்மையில் தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. பொன்மணியின் உள்ளம் அண்மையில் தான் இருக்கிறது. அண்மையார் செய்தன்றி. ஓகேங்களா? அப்படின்னு கலித்தொகையில கொடுத்துருக்காங்க. இப்போ அண்மைனா என்னது? அருகுனா நம் பக்கத்துல இருக்கிறது. அருகு அடைந்த தன்மை அணுமை. ஓகேங்களா? அடுத்தது 3 சொல்லி இன்னும் பார்த்துட்டு இப்ப 2 சொல்லி இன்னும் வந்து அல்லாமை. ஓகேங்களா? அல்லாமை தீமை. ஓகேங்களா? தீமை அண்மைனா என்னது? தீமை. அல்லாமை இல்ல, அதை விட்டுருங்க. தீமை படிச்சுக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே. 3 சொல்லி அண்மை வரும்போது அருகு அடையும் தன்மை அணுமை. ஓகேங்களா? 2 சொல்லி அண்மை வரும்போது தீமை படிச்சுக்கோங்க. தீமை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம போடுறது அணங்கம். 3 சொல்லி அணங்கம் வரும்போது இலக்கணம். 2 சொல்லி அணங்கம் வரும்போது அருவி, இருவாச்சி, உடலின்மை, மல்லிகை. ஓகேங்களா? இப்போ 3 சொல்லி அணங்கம் வரும்போது இலக்கணம். அணங்கம் இலக்கணம். ஓகேங்களா? அணங்கம் என்பது இலக்கணம். 2 சொல்லி அணங்கம் வரும்போது அறிவு, இருவாச்சி, உடனின்மை, மல்லிகை. அப்போ அணங்கம் அப்படின்ற 3 சொல்லி அணங்கன்ற போது இலக்கணம். ஓகேங்களா? அது கொஞ்சம் பேசிக்கா இருக்கு. 2 சொல்லி அணங்கன்ற போது அறிவு, இருவாச்சி, உடலின்மை, மல்லிகை. ஓகேங்களா? மல்லிகை ஒரு பூவை குறிக்குதுன்றாங்க. அப்புறம் உடலின்மை, உடலோட எது உடலின்மைனா உயிர் மட்டும் இருக்கும், உடல் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. மாறாத மாதிரி அறிவு, இருவாச்சி. ஓகேங்களா? அப்போ 3 சொல்லி அணங்கம்னா என்னது? இலக்கணம். 2 சொல்லி அணங்கம்னா அறிவு, இருவாச்சி, உடலின்மை, மல்லிகை. ஓகேங்களா? அடுத்தது அணங்கு. 3 சொல்லி அணங்கு வரும்போது தீண்டி வருந்தும் தெய்வப்பெண். தீண்டி வருந்தும் தெய்வப்பெண். அணங்குனா என்னது? ஒரு ஆளை கஷ்டப்படுத்தி வருந்துற தெய்வப்பெண். ஓகேங்களா? அதைத்தான் அணங்குனா தீண்டி வருந்தும் தெய்வப்பெண், பத்திரக்காளி, தெய்வப்பெண், தேவர் காட்டும் கூத்தும், அப்புறம் அழகு, விருப்பம், பக்க நோய், அச்சம், வருத்தம், கொலை, கொல்லிப்பாவை, பெண் வடிவு, இதெல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா? 3 சொல்லி அணங்குக்கு வந்து 13 பொருள் இருக்கு. 3 சொல்லி அணங்குக்கு எத்தனை? 13 இருக்கு. அணங்குனா என்ன? தீண்டி வருந்தும் தெய்வப்பெண், பத்திரக்காளி, தெய்வப்பெண். இங்கெல்லாம் பாருங்க 3 சொல்லி அணங்கு வந்தா தெய்வத்தை குறிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தெய்வப்பெண், அடுத்து தேவர் காடும் கூத்து, அழகு, விருப்பம், மயக்க நோய், அச்சம், வருத்தம், அடுத்து கொலை, கொல்லிப்பாவை, பெண் வடிவு. ஓகேங்களா? பெண் வடிவு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து அணங்கு. 3 சொல்லி அணங்கு வேற பார்த்தோம். 2 சொல்லி அணங்கு வரும்போது மன்மதன். மன்மதன்னா யாரு? அழகிலையும் பெண்களை வசியம் செய்யும் திறன் கொண்டவர். ஓகேங்களா? அதைத்தான் அணங்கு. 3 சொல்லி பெண் வடிவு. 2 சொல்லி அணங்கு வரும்போது 2 சொல்லி வரும்போது மன்மதன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 3 சொல்லி இருக்கு. மன்மதன், மயக்கனோய், அச்சம், வருத்தம், விருப்பம், அழகு, காட்டுக்குத்தலம் 3 சொல்லினா. அடுத்தது அணம்னா என்னன்னா ஓகேங்களா? அணம்னா அன்னம். ஓகேங்களா? அன்னம்னா அணம்.
2 சொல்லி நான் போட்டு அனம் போட்டா அன்னம் ஒரு பறவை. அன்னம், அனல். அடுத்தது அனல். ஓகேங்களா? 3 சொல்லி அனல் போடும்போது, கழுத்து, கீழ்வாய், மிடறு, தாடி, மேல் வாய்ப்புறம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அ தா காணல். காணல்னா என்னது? காணல்னா வா வாழ்த்து சாரி கழுத்து, அ கழுத்து, கீழ்வாய், பிடரு, தாடி, மேல் வாய்ப்புறம் இதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் அனல்னா 2 சொல்லி நான் வந்தா அனல்னா தான் தீ, வெப்பம், இடி, பித்தம். தீ, வெப்பம் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டிஎன்பிசில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனல். ஓகேங்களா? அனல்னா என்னது? அ பெரும்பாலானது 2015 பெரும்பாலானோர் படை 205 பாட்டுலருந்து கீது. இது 3 சொல்லி அனல்ன்னு வந்தா என்ன வருது? கழுத்து, கீழ்வாய், பிடரு, தாடி, மேல் வாய்ப்புறம். அனல்னா என்னன்னு பார்த்தோம். அ கழுத்து, கீழ்வாய், மிடறு, தாடி, மேல் வாய்ப்புறம். ஓகேங்களா? கழுத்துனா அது அனல்னா என்னது? 3 சொல்லி நான் போட்டேன். அனல் ஓகேங்களா? அனல்னு வந்துச்சுன்னா, கழுத்து, கீழ்வாய், மிடறு, தாடி, மேல் வாய்ப்புறம். ஓகேங்களா? இப்போ கழுத்து அப்டின்னா அனல். அ அனல்னா கழுத்து, கீழ்வாய். ஓகேங்களா? கீழ்வாய். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா, கழுத்து இங்க இருக்கு. ஒரு மனுஷனோட கழுத்து, கழுத்து, கீழ்வாய், அ மிடறுனா அ ஒரு ஒரு விதமான பாடிய சொல்றது. அடுத்தது தாடி. தாடின்னா நம்மளுக்கு தெரியும். ஆணோட முக மூடிய தான் தாடின்னுவாங்க. அடுத்தது மேல் வாய்ப்புறம். ஓகேங்களா? அங்க பாருங்க. கீழ் வாய்ன்னு குடுத்துருக்காங்க. இங்க மேல் வாய்ப்புறம். இது எல்லாமே சேர்ந்து தான் அனல். ஓகேங்களா? 3 சொல்லி ஆனா 2 சொல்லி அனல் போட்டா தீ, வெப்பம், இடி, பித்தம் எல்லாமே எல்லாமே குறிக்கும். ஓகேங்களா? தீ, வெப்பம், இடி, பித்தம். அடுத்தது அ அடுத்தது அனார். ஓகேங்களா? அதிலேயே அனல்லே கொடுவேலி, உயிர் துன்பங்களுள் ஒன்று அப்படின்னு குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அது பார்த்துட்டு இது சும்மா ஒரு டைம் பார்த்துக்கோங்க போதும். ஓகேங்களா? கொடுவேலி, உயிர் துன்பங்களுள் ஒன்று. அடுத்தது வந்து அனார். அனார்ன்றது 3 சொல்லி அனார்ன்றது அ கழுத்த குறிக்குது. ஓகேங்களா? 3 சொல்லி அனார். அனார் ஓகேங்களா? அனார் அ 3 சொல்லி நான் வந்தா அது கழுத்து. முன்ன என்ன பார்த்தோம்? அனல் 3 சொல்லி நான் வந்தா அனல் வந்தா கழுத்துன்னு பார்த்தோம். இங்க 3 சொல்லி அனார் அப்படின்னு வந்தாலும் கழுத்து தான். ஓகேங்களா? அடுத்தது அனார் 2 சொல்லி நான் அனார் அப்படின்னு வந்தா அது அவர்கள், ஏ ஏத்தவர்கள். ஓகேங்களா? எத்தவர்கள் இல்ல ஏத்தவர்கள். ஓகேங்களா? இங்க பார்த்துக்கோங்க. அவர்கள் ஓகேங்களா? அனார்ன்னா என்னது? அவர்கள் ஏத்தவர்கள். அடுத்தது அணி. அணின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அணின்னா அழகு அப்படின்னு சொல்லி நம்ம புக்ல குடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ராவா என்னென்ன இருக்குன்றத பார்க்க போறோம். அணின்னா அழகுன்னு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது வேடம், வேடம், உடுத்து, கூட்டம், அடுத்தது படையொழுங்கு, பக்கம், அணிகலன். இது எல்லாமே குறிக்கத்தான் அணி. ஓகேங்களா? அத பார்த்துக்கோங்க. அணி. அணின்னா என்னது? அணிகலன், பக்கம். அணிகலன் அணிகலன். ஓகேங்களா? அணிகலன். அணிகலன்னா என்னன்னு தெரியும். நகைகள தான் அ அணிகலன்னு சொல்றாங்க. அடுத்தது பக்கம். அ ஒரு பக்கம். ஓகேங்களா? இப்ப அணின்னா என்னது? அணிகலன், பக்கம், படையொழுங்கு, படையொழுங்கு. அடுத்தது அணியாகக்கூடியது தான் படை ஒழுங்கு. அடுத்து கூட்டம். அணியாகக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அததான் கூட்டம். அடுத்து உடுத்து, உடை அணிந்தான். உடுத்துன்றத உடை அணிந்தான். அடுத்தது வேடம், ஓர் இலக்கண பிரிவு. அழகு. ஓகேங்களா? இங்க பாருங்க. ஆ அணிகலன்றதுக்கு எத்தன இருக்கு? அணிகலன், பக்கம், படையொழுங்கு, கூட்டம், உடுத்து, வேடம், அழகு. நம்மளுக்கு இந்த அழகு தான் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்கோம். ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்தது அணி. 2 சுழி அணி. அதாவது 3 சுழி அணி போட்டா அது அழகு, வேடம், கூட்டம் இதெல்லாம் வரும் உடுத்து. ஆனா 2 சுழி நீ வந்தா நெற்பொறி. ஓகேங்களா? நெற்பொறி. பெரிய பெட்டி, பெரிய பெட்டி. அடுத்தது அணிகம். அணிகம் அப்படின்னு சொல்லி அணிகம் அப்படின்னா அணிகலம், அ அணிகல பெட்டி, ஊர்தி, சிவிகை. ஓகேங்களா? அணிகலம், அ அணிகல பெட்டி, ஊர்தி, சிவிகை. ஓகேங்களா? இதெல்லாம் குறிக்கிறது தான் அ அணிகம். அணிகம்னா 3 சொல்லி அணிகம்னா அணிகலம். முன்ன பார்த்தது என்னது? அ அணி. ஓகேங்களா? 3 சொல்லி அணி வந்தாலும் அ அணிகலம்னு தான் குறிக்கும். ஆனா அணிகம்னு குடுத்தாலும்
அதுவும் அணிகலனை தான் குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது அணிகல பெட்டி. அணிகல பெட்டி ஓகேங்களா? அதுவும் வந்து அணிகள். அணிகம்னா அணிகல பெட்டி, அணிகம், அப்புறம் ஊர்தி. ஊர்தி, சிவிகை. இங்க இதுதான் முக்கியம். ஓகேங்களா? அணிகலம், அணிகல பெட்டி காமனா இருக்கிறனால அது கூட கேட்க வாய்ப்பு. ஆனா ஊர்தி, சிவிகை அது வந்து முக்கியம். அத பார்த்துக்கோங்க. அணிகம்னா என்னது? 3 சொல்லி அணிகம் போட்டா ஊர்தி, சிவிகை. அடுத்தது அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ 2 சொல்லினி அணிகம். 2 சொல்லினி அணிகம். இது சிவிகை, சிவிகைன்னு மேலயும் பார்த்துட்டோம். இதுவும் காது. அப்ப சிவிகை வேணாம். அப்ப 3 சொல்லி அணிகம்க்கு வந்தா ஊர்தி கேட்க வாய்ப்புக்குது பார்த்துக்கோங்க. அடுத்தது 2 சொல்லி அணிகம் வந்தா படை, கூட்டம். படை, கூட்டம். ஓகேங்களா? அணிகம்னா அணிகலம், அணிகல பெட்டி, ஊர்தி, சிவிகை. அணிகம்னா சிவிகை, படை, கூட்டம். சிவிகை, படை, கூட்டம். அடுத்தது அனிச்சை. ஓகேங்களா? அனிச்சை அப்டின்னா, நாகமல்லிகை. ஓகேங்களா? அனிச்சைன்னா நாகமல்லிகை. 3 சொல்லி அனிச்சிக்கைன்னா, நாக மல்லிகை. அனிச்சை 3 சொல்லி நா வந்தா, அனிச்சையில 3 சொல்லி நா வந்தா அத நாகமல்லிகை. 2 சொல்லி அனிச்சை வந்தா அனிச்சம்பூ, ஒரு பூடு, ஒரு மரம், நாகமல்லி, விருப்பமின்மை. ஓகேங்களா? விருப்பமின்மை. இப்ப அனிச்சம் அப்டின்னாவே நம்ம ஞாபகம் அனிச்சை அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்தாவே, நாகமல்லி, நாகமல்லிகை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அனிச்சம்பூ, ஒரு பூடு, ஒரு மரம், விருப்பமின்மை. ஒரு பூடு, ஒரு மரம், விருப்பமின்மை. அடுத்தது அணிஞ்சில், அணிஞ்சில். ஓகேங்களா? அணிஞ்சில் என்பது அழிஞ்சில், கொடிவேலி, நொச்சி, முள்ளி இதெல்லாம் குறிக்கிறது தான் அணிஞ்சில். அணிஞ்சில் 3 சொல்லி நீ அணிஞ்சில் வந்தா அழிஞ்சில், கொடிவேலி, நொச்சி, முள்ளி. ஓகேங்களா? அடுத்தது அணிஞ்சில் அப்படின்னா வில்வம். இது முக்கியம் பார்த்துக்கோங்க. அணிஞ்சில்னா வில்வம். 2 சொல்லி நீ வந்தா அது விழிஞ்சம். வில்வம். ஓகேங்களா? அணிஞ்சில்ல வில்வம். அணியம். அணியம் அப்படி 3 சொல்லி நீ வந்தனா அது அணியப்பிள்ளை. அடுத்து படை வகுப்பு, கப்பலின் முன்பக்கம், துணைக்கருவி, ஆட்டின் தலை. அணியம். அணியம், அணியம் அப்படின்னு வந்தா அணிப்பிள்ளை, படை வகுப்பு, கப்பலின் முன்பக்கம், துணைக்கருவி, ஆட்டின் தலை. ஆட்டின் தலை. அடுத்தது அணியம் 2 சொல்லி னா. அணியத்துல 2 சொல்லி அணி வந்தா காற்று, வாதரேகம், அச்சம், பிறர் கை. அச்சம், பிறர் கை. இப்போ அணியம்னா என்னது? காற்று, வாதரோகம், அச்சம், பிறர்க்கை இதெல்லாம் சேர்ந்தது தான். அடுத்தது அணிலம். அணிலம் 3 சொல்லி நான் வந்தா அணிற்பிள்ளை. இங்க அணியம்னு வந்தாலும் அணிற்பிள்ளை தான். அணிலம் அப்படின்னு வந்தாலும் அணிற்பிள்ளை தான். ஓகேங்களா? அப்ப 2 சொல்லி அணின்னு வந்தா காற்று, வாதரோகம், அச்சம், பிறர்க்கை இதெல்லாம் குறிக்கும். அடுத்தது அ அ இதுக்கப்புறம் அணிலம். அணில் 2 முன்ன 3 சொல்லி நீ வந்தனால அது அணிற்பிள்ளை. அது 2 சொல்லி அணிலம் வந்தா அது காற்று, அச்சம், பிறக்கைன்னு முன்ன தான் பார்த்தோம். அடுத்தது அணு. அணுன்னா என்னது? உயிர், நுண்ணுடல், நுண்மை, அ அடுத்தது மந்திரம், பொடி, திணை, வரகு இதெல்லாம் சேர்ந்தது தான் அணு. ஓகேங்களா? அணு 3 சொல்லி நீ வந்தா என்னது? உயிர், நுண்ணுடல், அடுத்தது அடுத்தது உயிர், நுண்ணுடல், நுண்மை, மந்திரம், பொடி, திணை, வரகு. சாரி வாகு. இல்ல வாகு இல்ல வரகு. வரகு. அணுன்னா என்னது? வரகு. அது வந்து இப்ப அணு சின்னதா இருக்கும். வரகும் சின்னதா இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அணு, வரகு. அணுனா நுண்மையா இருக்கும். அதுதான் அணு, உயிர். அணுனா உயிர், நுண்ணுடல், நுண்மை, திணை, பொடி, வரகு, மந்திரம். இதெல்லாம் சேர்ந்து தான் அணு. ஒரு 2 சொல்லி அணு வந்தா தனிமை, அண்மை, பங்கு, தொடர்ச்சி, மற்றொரு செயல். ஓகேங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த அணு, இந்த அணு. ஏன்னா இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த அணுன்றது உயிர், நுண்ணுடல் இதெல்லாம் ஓகே தான். திணை, வரகு இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அத பார்த்துக்கோங்க. ஆனா அணுன்றது 2 தனிமை, அண்மை, பங்கு, தொடர்ச்சி, மற்றொரு செயல். ஓகேங்களா? அடுத்தது அணுக்கம். அணுக்கம்ன்றது பழக்கம். அணுக்கம்ன்றது பழக்கம், நெருக்கம். அணுக்கம்ன்றது பழக்கம், நெருக்கம். ஓகேங்களா? அடுத்தது அணுக்கம். 3 சொல்லி அணுக்கம் வந்தா பக்கம், நெருக்கம். 2 சொல்லி அணுக்கம் வந்தா அது வருத்தம், முனக்கம். வருத்தம், முனக்கம். இங்க பாருங்க பக்க நெருக்கம். எங்க பக்க நெருக்கம். அணுக்கம் அப்படின்னா பக்கம், நெருக்கம். 2 சொல்லி வந்தா வருத்தம், முனக்கம். நோய், அச்சம், சந்தனம். இது எல்லாத்தையும் குறிக்கும். என்னது? வருத்தம், முணுக்கம், நோய், அச்சம், சந்தனம். இது எல்லாத்தையும் குறிக்கிறது அணுக்கம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது அணுகம். 3 சொல்லி வரும்போது அணுகம் என்னது?
நுண்ணியது செஞ்சந்தனம். நுண்ணியது செஞ்சந்தனம். நுண்ணியது செஞ்சந்தனம். 3 சொல்லி அணுக வந்தா நுண்ணியது செஞ்சந்தனம். அது 2 சொல்லி அணுகம் வரும்போது சந்தன மரவகை. அணுகம்னா சந்தன மரவகை. அத ஞாபகம் வச்சுக்கங்க. 2 சொல்லி நீ வரணும் அதுக்கும். அணுகம்னா சந்தன மரவகை. அதுவே 3 சொல்லி அணுக வரும்போது செஞ்சந்தனம். இங்க சந்தன மரவகை, அங்க சந்தனம். ஓகேங்களா? அடுத்தது நுண்ணியது. அதுக்கு 3 சொல்லி நீ. அணுகம்னா நுண்ணியது செஞ்சந்தனம். அணுகம்னா சந்தனம் அறவகை. ஓகேங்களா? அணுகம்னா சந்தனம் 2 சொல்லி நீ வரும்போது சந்தனம் அறவகை. அடுத்தது அணுமை. அணுமைனா நுட்பம், அணுத்தன்மை, அணிமை. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அணுமை அப்படின்னா நுட்பம், அணுத்தன்மை. நுட்பம்னா ஒரு கூர்மையான, ஓகேங்களா? நுட்பமான அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். அணுமைனா நுட்பம், அணுத்தன்மை, அணிமை. அது 2 சொல்லி அணுமை வந்தா அருந்தாபத்தி. அருந்தாபத்தி. கண்ணனின் புறவருகு. கண்ணனின் புறவருகு. அடுத்தது அணை. அணைனா என்னது? சேர்த்துக்கொள். அணைத்தான் சேர்த்துக்கொள். அணைனா சேர்த்துக்கொள். இருக்கை, அரியணை, படுக்கை. இருக்கைனாலும் அரியனாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அததான் சொல்றாங்க. ஏன்னா திடீர்னு அணைன்னு குடுத்து அரியணைன்னு குடுத்துட்டாங்களா, அது இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால இருக்கைனாலும் அரியணைனாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அடுத்தது அணைனா என்னது? சேர்த்துக்கொள், இருக்கை, படுக்கை, தலையணை, கரை, தறி, பாலம், முட்டு, உதவி, தடை. இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் அணை. இப்ப அணை பார்த்துட்டோம். அணைனா 3 சொல்லி அணைனா என்னன்னு பார்த்திருக்கோம். சேர்த்துக்கொள், இருக்கை, தலையணை, படுக்கை, கரை, பாலம், முட்டு, தறி, உதவி, தடை. என 10 பொருள் இருக்கு. ஓகேங்களா? அணைக்கு என்னது? 10 பொருள் இருக்கு. அடுத்து 2 சொல்லி அணைக்கு என்னது? அ அன்னை. ஓகேங்களா? அன்னை 2 சொல்லி அணைன்னு அன்னை, அந்த, ஒரு வகை மீன், அத்தன்மை, அளவை சொல்லின் பின்னொட்டு. அதாவது அளவை சொல்லின் பின்னொட்டுன்னா, அத்தனை, இத்தனை, எத்தனை அப்படின்ற அளவை சொல்லுக்கு பின்னொட்டு. பின்னொட்டு, முன்னொட்டு அப்படின்னா இந்த இது. ஓகேங்களா? பின்னொட்டுன்னா இது நை வருதுல்ல, அததான் சொல்றாங்க. அதனால அணைனா என்னது? ஆ அளவை சொல்லின் பின்னொட்டு, அத்தன்மை, அந்த, ஒரு வகை மீன். ஒரு வகை மீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வகை மீன்றது கொஞ்சம் அணைக்கு ஒரு பொருள் பொருந்தக்கூடிய, ஒரு வேளை கேட்க வேணும்னா அத குடுத்து கேட்கலாம். ஓகேங்களா? அதனால அத சொல்றேன். அடுத்தது அந்தண். அந்தண். அந்தண்னா அ அந்தணர் குலம், துறவியர் வகுப்பு. ஓகேங்க. அந்தணர் குலம், அந்தண்னா என்னது? அந்தணியர் குலம், துறவியர் வகுப்பு. அப்புறம் அந்தண் 2 சொல்லி இன்னும் வரும்போது கடுக்காய். கடுக்காய் என்பது தோடு தான் கடுக்காய் சொல்றாங்க. அதுதான் தோடு. அந்தண்னா என்னது? கடுக்காய். 2 சொல்லி இன்னும் வரணும். 3 சொல்லி அந்தண் வந்தா அது அந்தணர் குலம், துறவியர் வகுப்பு. அடுத்து அரை. ஓகேங்களா? அரை அப்படின்னா பாம்பு. ஓகேங்களா? இது கூட அரவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. அரவுன்னு கேட்டா பாம்பு அப்படின்னா நாகமல்லி. ஓகேங்களா? அரன்னா பாம்பு அப்படின்னா நாகமல்லி. இதுக்கு முன்னாடி இது நாகமல்லி எங்க பார்த்தோம்னா, நாகமல்லி. ஓகேங்களா? அரன்னா என்னது? அரன்னா நாகமல்லி. இங்க இருக்கு பாருங்க. அனிச்சை. அனிச்சைனாலும் நாகமல்லி தான். அனிச்சை 3 சொல்லி நீ போட்டாலும் நாகமல்லி தான். ஓகேங்களா? அப்போ அரனாலும் நாகமல்லி தான். அனிச்சைனாலும் நாகமல்லி தான். ஓகேங்களா? அடுத்தது அரன்றது பாம்பு, நாகமல்லி. ஓகேங்களா? அடுத்தது இந்தரா. அதாவது இது வந்து அது வந்து இடைநரா, இது வல்லினரா. வல்லினரால வந்து அற வந்தா அது முழுவதும் அறவே நீக்கி விட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் முழுவதும்ன்ற பொருள். ஒரு வினை எச்சம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஒரு வினை எச்சம். அப்புறம் தெளிவாக. ஓகேங்களா? இது திருக்குறள்ல இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அறன்னா என்னது? பாம்பு. அது இடையினரா வரும்போது அது பாம்பும், நாகமல்லியும் குறிக்குது. அதுவே இந்த வல்லினரா வரும்போது முழுவதும் ஒரு வினையெச்சம் தெளிவாக. ஓகேங்களா? அதெல்லாம் குறிக்குது. அடுத்ததா வந்து அரசம். அரசம் அப்படின்னா மூலநோய் சுவை இல்லாதது. அரசம்ன்றது மூலநோய் சுவை இல்ல. அரசம் மூலநோய் சுவை இல்லாதது. அதே இந்தரா வல்லினரா வரும்போது அது கத்தரிய குறிக்குது. கத்தரிய குறிக்குது. அரசம் அப்படின்னா கத்தரி. கத்தரி அப்படின்னா கத்தரி. ஓகேங்களா? கத்தரிய குறிக்குது. அடுத்தது அறம். அறம்னா தோளு, வண்டி, விரைவு,
அரங்கருவி. ஓகேங்களா? என்னது? அரங்கருவி. அடுத்தது விரைவு, வண்டி, தோல். இது எல்லாத்தையும் குறிக்குது. இப்போ வந்து இந்த ஆட் ஒன், அவுட் ஒன் சீரிஸ்ல கூட இப்ப குடுத்துட்டு தோல், வண்டி, விரைவு, அ அடுத்து மூல நோய். இப்ப இதுல ஆட் ஒன், அவுட் ஒன் அப்படின்னு கேட்கறதும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால எல்லா பொருளையும் நம்ம படிச்சு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. இப்ப நெறைய வந்து இப்ப அவுட் சோர்ஸ்ல குடுக்கறனால, நம்ம இப்படிதான் படிச்சாகணும். அறம்னா என்னது? தோலு, வண்டி, வண்டி, விரைவு, அரவங்கருவி. அரவங்கருவி. ஒரு இதான மரம் இருக்கும் கருவிய தான் அரவங்கருவி சொல்றாங்க. தோல், வண்டி, விரைவு, அரவங்கருவி. அடுத்து இந்த அறம் வந்து கடமை. ஓகேங்களா? வல்லின அறம் வந்து கடமை, உண்மை, ஒழுக்கம், கற்பு, இன்பம், நன்மை, அரசாலை, அறதெய்வம், சமயம், நோன்பு, நல்வினை. இது எல்லாமே சேர்ந்தது தான் அறம். எல்லாத்துக்கும் பொருள் எல்லாமே பொருள் உணர்த்தும். அப்ப அறம்னா என்னது? கடமை, உண்மை, ஒழுக்கம், கற்பு, இன்பம், நன்மை, அறச்சாலை, அறதெய்வம், சமயம், நோன்பு, நல்வினை. இது எல்லாமே நம்ம வந்து அறம்னா என்னது நினைப்போம்? ஒழுக்கம் அப்படின்னு நினைச்சு போட்டுருவோம். அதுவும் இருக்கு. அ உண்மை, கடமை, கற்பு இது எல்லாமே சேர்ந்தது தான் அ அறம். ஓகேங்களா? அடுத்தது வந்து அரவன். இந்த இடையினரா வந்தா மட்டும் தான் என்னது? சிவன். அதுவே வல்லின அரவன் வந்தா முனிவன். அப்போ சிவனுக்கு சிவனுக்கு அடியார் யாருன்னா முனிவர். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவனுக்கு அடியார் முனிவர். அப்படி சிவன் ஃபர்ஸ்ட் வருவாரு. அடுத்தது வல்லினரா அப்படின்னு ஞாபகம். அரவன் அப்படின்னா சிவன். அரவன் அப்படின்னா முனிவன். சமண அறங்கூறுவோன். இறைவன் திருமால். இங்க இறைவனும் திருமாலும் 2மே அரவனுக்கு வருது. ஆனா அந்த அறன்றது சிவனவே டைரக்ட்டா குறிக்குது. ஓகேங்களா? அடுத்தது அரவு. அரவுனா என்னது? பாம்பு, ஒளி, நாகமரம். ஓகேங்களா? அரவுனா என்னது? பாம்பு, ஒளி, நாகமரம். ஓகேங்களா? அரவு நம்ம முன்ன அரன்னு பார்த்தோம். அரனாலும் பாம்பு தான். அரவுனாலும் பாம்பு தான். ஓகேங்களா? அடுத்து இந்த அரவு வல்லின ரா வரும்போது ஓகேங்களா? வல்லின ரா வரும்போது ஒலிகை, அறுதி, அ அறுத்தல், நீக்கம், தொலைத்தல், தீர்வை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? அரவுனா என்னது? இந்த இடையின ரா வரும்போது அரவுனா பாம்பு, ஒலி, நாகமரம். நாகமரத்துல பாம்பு இருக்கும். அதுங்க சவுண்ட் வரும். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாகமரம், பாம்பு, ஒலி, அரவு. அதே இந்த வல்லின ரா வரும்போது ஒலிகை, அறுதி, அறுத்தல், அறுதி, அறுத்தல், ஒலிகை, நீக்கம். இப்ப இங்க பாருங்க எல்லாமே ஒலிகை, நீக்கம், தொலைத்தல், தீர்கை, அப்புறம் அறுதி, அறுத்தல். இப்படி ஒரு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அரண். அரண்னா என்னது? சிவன். முன்ன என்ன பார்த்தோம்? அரவன்னாலும் சிவன் தான். அரண்னாலும் சிவன் தான். ஓகேங்களா? அரண்னாலும் சிவன் தான். அரு அரண்னாலும் சிவன் தான். அருவன்னாலும் சிவன் தான். ஓகேங்களா? அரவன், 2மே சிவன் தான். ஓகேங்களா? அடுத்து எப்பொருட்கும் இறைவன். அரசன், மஞ்சள், அல அலலோன் அலலோன் எல்லாமே வந்து அரண். அரண். ஓகேங்களா? அரண்னா என்னது? சிவன். எப்பொருட்கும் இறைவன். அரசன், மஞ்சள், ஆலோலன் என்பது முன்ன பார்த்தோம். அடுத்தது அரண். இந்த வல்லின ரா வரும்போது அரண் என்னது? மன தூய்மை, சமயம், கேள்வி, முதல்வன், அறம், நன்மை, எளியார் காதல். ஓகேங்களா? எளியார் கீதல். இது எல்லாமே சேர்ந்தது தான் அரண். அரண்னா என்னன்னு பார்த்தோம். அரண்னா என்னன்னு பார்த்தோம். அரண்ன்றது மன தூய்மை. ஓகேங்களா? மன தூய்மை, சமயம், வேள்வி. வேள்வின்னா என்னது? இந்த பூஜை செய்றாங்கல்ல, அதுதான் வேள்வின்னு சொல்லுவாங்க. அதுதான் மன தூய்மை, சமயம், வேள்வி. வேள்வி முதல்வன்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது அறம், நன்மை, எளிமை, எளியார் கீதல். எளியார் கீதல். ஓகேங்களா? அடுத்தது அராவுதல். அராவுதல்ன்றது அறத்தால் தேய்த்தல். அறத்தால் தேய்த்தல். அடுத்து உராய்தல், மாறுபடுதல். ஓகேங்களா? இப்ப இந்த வரும்போது என்னது? அறத்தால் தேய்த்தல், உராய்தல், மாறுபடுதல். அடுத்தது வல்லின அராவுதல் வரும்போது வடித்தல். ஓகேங்களா? வடித்தல். அடுத்தது அரி. அரின்றது துண்டு சேய். ஓகேங்களா? அரி என்பது காலை அரித்தால். அதாவது இப்போ துண்டு சேய். அப்படி இப்போ நம்ம சொறியிறீங்களா? சொறின்றத தான் அவங்க அ துண்டு சேய் அப்படின்னு சொல்லி ரீசென்ட்டா குடுத்துருக்காங்க. அடுத்தது அரிப்பு, தோல் அரித்து. அடுத்தது அ அறுத்தல், தீ, ஒளி, ஆறு, கடல், திருமால், சிங்கம். ஓகேங்களா? இங்க முக்கியமானது என்னன்னா, இந்த அரி குடுத்தாவே
திருமால் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா சிங்கமும் ஒரு டைம் கேட்குறாங்க. அப்போ இங்க ஆறும் நல்ல இதுதான் இம்பார்ட்டன்ட் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, துண்டு செய், அரிப்பு இதெல்லாம் தேவையில்ல. ஓகேங்களா? ஆனா ஒளி, ஆறு, கடல், திருமால், சிங்கம் இது எல்லாமே வந்து முக்கியம். ஓகேங்களா? இந்த அறிக்கு பொருள் என்னது? ஒளி, ஆறு, கடல், திருமால், சிங்கம். அடுத்தது தீ. ஓகேங்களா? அதுவும் முக்கியம். தீ, அறுத்தல், துண்டு செய். இதெல்லாம் ஓகேங்க. இந்த போடும்போது, அதாவது வல்லின வரும்போது, தெரிந்து கொள், உணர், அறிவு. உணர், அறிவு. தெரிந்து கொள், உணர், அறிவு. அறிவு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அறிதல். ஓகேங்களா? அறிதல் இந்த வரும்போது வறுத்தல். அதாவது வறுத்தல். ஒரு பொருள எண்ணெயில வறுத்த, அந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அது மாரி. அதுதான் அறிதல். அந்த இடைநிறு வரும்போது அறிதல் வந்தா வறுத்தல். அதே வல்லின வந்தா உணர்தல், நினைத்தல், மதித்தல், பயிலுதல், அனுபவித்தல், உறுதி செய்தல், புதிதாய் கண்டுபிடித்தல். ஓகேங்களா? இதெல்லாமே சொல்றது தான் அறிதல். இந்த வந்தா என்ன சொல்றது? உணர்தல், நினைத்தல், அனுபவித்தல், பயிலுதல், மதித்தல், புதிதாக கண்டுபிடித்தல், உறுதி செய். ஓகேங்களா? அடுத்தது அரிப்பு. அப்ப அரிப்புன்றது என்னது? திணவு. ஓகேங்களா? அரிப்பு எழுத்து. திணவு அப்படின்னா அரிப்பு எழுத்து. சினக்குன்றம், சினக்குற்றம். அடுத்தது அரித்தல், பிரித்தெடுக்கை இது எல்லாமே சேர்ந்தது தான் அரிப்பு. அப்ப இந்த அரிப்புன்றது அறிவிப்பு, உணர்க்கை இதெல்லாம் 2ம் தான் அறிவு அரிப்பு. ஓகேங்களா? அப்போ இடைநறி அரிப்பு வரும்போது அரித்தல், பிரித்தெடுத்தல், சினக்குற்றம், திணவு. ஆனா வல்லினரி வருந்தா அது உணர்க்கை, அறிவிப்பு. உணர்க்கை, அறிவிப்பு. அடுத்தது அறியல். இடைநறி அறியல் வந்தா அறிதல், கல். அறிதல், கல். ஓகேங்களா? அடுத்தது வல்லினரி வந்தா அறியல் வந்தா மூங்கில். அறியல்னா மூங்கில். அடுத்தது அறிவை. அறிவை அப்படின்னா பெண் 20 முதல் 25 உட்ட பெண். ஓகேங்களா? பெண்ணு. அதுல 20 டூ 25க்குள்ள இருக்கிற பெண்ண தான் அறிகை. அறிவை தெரிந்த மகளிர வந்து 7 வகையா பிரிச்சிருப்பாங்க. 7 6 நீங்க சொல்லுங்க. ஆனா 7 வகைன்னு தான் நெனைக்கிறேன். அத நீங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அறிவை, தெரிவை, பேரிளம் அதெல்லாம் வரும். ஓகேங்களா? மங்கை, மடந்தை, அ பேதை, பிடம்பை அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 7 வகை பெண். ஓகேங்களா? அதுல 20 முதல் 25 வகை உட்ட பெண் தான் அறிவை. அப்படின்னா பெண்ண குறிக்குது. அப்புறம் அழகிய பெண். இதெல்லாம் சேர்ந்தது தான் அ அறிவை. அப்போ இந்த அறிவைனா அறிவு ஓகேங்களா? வல்லின வரும்போது அறிவு 2ஆம் வேற்றுமை உருவு சொல். ஓகேங்களா? 2ஆம் வேற்றுமை சொல்லுன்றது இது வேண்டாம். அது கேட்க மாட்டாங்க. இப்ப அறிவுனா அறிவு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அரு ஓகேங்களா? அருன்னா என்னது? அ அருமை, உருவமற்றது, கடவுள், காணப்படாத தன்மை, அட்டை, புண், அரி இதெல்லாம் சேர்ந்தது தான் அரு. அருன்னா என்னது? அருமை, உருவற்றது, கடவுள், காணப்படாத தன்மை, அருனா கடவுள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அருமை ஓகே. உருவற்றது, காணப்படாத தன்மை, அட்டை, புண், அரி இதெல்லாம் வரும். ஓகேங்களா? அடுத்தது அ அரு. அருனா இந்த வல்லின வரும்போது தூண்டி கொடுமையை கொடியை அறு அப்படின்னா தூண்டி. ஓகேங்களா? அடுத்தது அருகு. ஓகேங்களா? அருகு. அருகுன்னா அண்மை, அருகில் வந்தான். அடுத்தது ஓரம், இடம், குறைவு இதெல்லாம் சேர்ந்தது தான் அருகு. அருகு. ஓகேங்களா? அருகு. அருகுனா என்னது? அண்மை, ஓரம், இடம், குறைவு. ஓகேங்களா? குறைவு. இதெல்லாம் சேர்ந்து தான் அருகு. அருகுனாவே அண்மையில இருக்கிறான், அருகில் வந்தா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஓரை, அ கரை ஓரம் செல்லாதே அப்படின்றது அருகு. அடுத்து இடம், குறைவு. ஓகேங்களா? அடுத்தது அ அ அருகு அருகு அந்த அருகு வேற, இந்த அருகு வேற. ஓகேங்களா? அந்த அருகுக்கு இந்த போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இருக்கு மாறி. ம அ அதாவது இடையினர் அருகு வரும்போது தான், அது வந்து அருகு, அருகில், அண்மை அதாவது ஓரம், இடம் குறைவு. ஆனா இந்த அருகு வரும்போது அருகம்புல், அரிமா, புலி, யானை, வெளித்திண்ணை எல்லாத்தையும் சொல்றது தான் அருகம்புல், அரிமா, புலி, யானை, வெளித்திண்ணை. இது எல்லாமே சேர்ந்தது அ அ அருகு. ஓகேங்களா? அருகு. அடுத்தது அறுசுவை. அறுசுவைன்னா இனிய சுவை, அருமையான சுவை. அடுத்தது அறுசுவை. இது வந்து 6 வகை சுனை. அப்படி 6 வகை சுவை. அது அறுசுவைன்னா இனிய சுவை. இந்த அறுசுவைன்னா 6 வகை சுவை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தது, வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா
அ கமெண்ட் பண்ணுங்க.